ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கைபிக்ஸ் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டாப்ல இருக்க நடிகர் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் தான். ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தலைவர் இருக்காரு, இருந்தாலும் ஓகேங்க. பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலில் குதிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படம் தான், அதாவது இப்போ வந்து தி கோட் 68வது படம் நடிச்சிட்டு இருக்காரு. நீ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 69வது படம் நடிச்சு முடிச்ச உடனே அவ்வளோதான், இனி 2026 எலெக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் அவரோட முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அரசியல்ல அவர் வந்து கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவரோட கட்சி நிர்வாகிகள் சில இடங்கள்ல சில பிரச்சனைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அதை நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தளபதி விஜய் அவர்களோட 69வது படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ தளபதி ரொம்ப பீக்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்துல நம்ம முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து பயங்கரமான சினிமால ஒரு பீக்ல இருந்து அப்படியே அரசியலுக்கு குதிச்சாரோ அதே போலதான் அதே பாணியில தான் இப்போ தளபதி விஜய் அவர்களும் வந்து உள்ள இறங்குறாரு. அதெல்லாம் இருந்தாலும் கூட அவருக்கான மவுஸ் எப்பவும் இருக்கதான்ப்பா செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ தளபதி விஜய் அவர்களோட 69வது படம் இயக்குனர் யாரு, தயாரிப்பாளர் யாரு, எந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்னு பலரும் வந்து குழப்பத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு அவங்க கிட்ட. ஏன்னா இந்த 69வது படத்து மூலியமா இவரோட அரசியல் நகர்வுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இது மூலியமா கிரியேட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த 69வது படத்துல வந்து தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் உள்ள இறங்கணும். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் 200-250 கோடி பக்கம் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ 69வது படத்துக்கு 250 கோடி வந்து சம்பளம் கண்டிப்பா வாங்க போறாராமா. அது மட்டும் இல்லாம இந்த 250 கோடி சம்பளம் கொடுத்து அது இல்லாம மற்ற செலவு எல்லாத்தையும் பார்த்து தயாரிப்பு நிறுவனம் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருந்தா மட்டும்தான் சமாளிக்க முடியும். அப்படிப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிவி அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதா முன்னாடியே வந்து அறிவிப்பெல்லாம் வெளியாகிற மாதிரி இருந்தது. ஆனா அதற்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய்க்கு 250 கோடியா அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாகாது இந்த பட்ஜெட் அப்படின்னு அவங்க அப்படியே அலேக்கா பாத்தீங்கன்னா பின்வாங்கிட்டாங்க. அடுத்ததா வந்து உள்ள வரவங்க தான் பாத்தீங்கன்னா கேவிஎன் அப்படிங்கிற நிறுவனம். இவங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து தெலுங்கு கன்னடத்துல வந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல முதலா தளபதி விஜய் அவர்களை வச்சு வந்து படம் பண்ண போறாங்க. அதுவும் முதல் தமிழ் படம் வேற. இவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மேல எவ்வளவு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 250 கோடி சம்பளம் கேட்டோன்னே இன்னும் ஜாஸ்தியா வேணாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹெச் வினோத் அவர்கள் தான். அதாவது அஜித்துக்கு ஆஸ்தான இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் ஹெச் வினோத். அப்படிப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா இப்போ தளபதியோட கை கோர்க்க போறாரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த 69வது படம் அப்படிங்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த 69வது படத்துல அரசியல் கதைக்களம் கொண்ட ஒரு படமா எடுத்தா அதுல பல வகையான இம்பாக்ட் வந்து ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தளபதிக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படத்துல அரசியலை உள்ள கொண்டு வந்து அதை வச்சு அவர் அப்படியே அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காரா என்னங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான அரசியல் களத்தோட தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஓகேங்க, அரசியல் களத்தோட படத்தெல்லாம் கொண்டு வர போறாரு. ஆனா இந்த அரசியலுக்கான போட்ட விதை அப்படிங்கிறது இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம் தான். இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பஞ்சாயத்தை இழுத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் ஒரு பக்கம் ஷூட்டிங்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் கடுப்புல தான் இருக்காராமா. அதெல்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அந்த விஜய் நற்பணி மன்றம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் நிர்வாகி இப்ப தலைவராகவும் மாறி இருக்காரு. அதாவது திருவண்ணாமலை ஆரணி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் முருகன் அப்படிங்கிறவர் தான். இவர் பாத்தீங்க அப்படின்னா விஜயோட ஆரம்பத்துல அந்த நற்பணி மன்றத்துல இருந்து சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து நிர்வாகியா இருந்து செயலாளராகி இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவரா மாறி இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியில. அப்படிப்பட்ட இவர் வந்து அவருக்கான ஒரு பொறுப்பை கரெக்டா நடத்தணும்ல, அதுதான் பண்ணல. இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா விழுந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல வந்து முதற்கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ முதல் படி எடுத்து வச்சிருக்காரு தளபதி விஜய். ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா நிர்வாகிகளால சில இடங்கள்ல சறுக்கல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், முன்னாடியே எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம். ஏன் இப்போ வந்து நம்ம தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுக அவங்களே பாத்தீங்க அப்படின்னா முந்தைய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில ஆட்கள் பண்ணக்கூடிய வேலைகளால இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, இந்த வழக்குனால
கடந்த 10 வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னே தெரியாத அளவுக்கு அதிமுக வந்து உள்ள வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பல சம்பவங்களையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரணி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம விஜய் முருகன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. சரி, ஓகே, இவர் வந்து கட்சியில இருக்காரு, எல்லாம் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட இவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள்ட்ட எல்லாம் வந்து சீட்டு வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சிட் ஃபண்ட் மூலியமா பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லாத்திட்டையும் வந்து பணம் வாங்கி அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. சரி, ஓகே, நல்லபடியா நடத்தினாதான் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இவர் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்ககிட்ட மட்டும் 6 பேர்த்திட்ட கிட்டத்தட்ட 6ல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பணம் வந்து வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதனால பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவங்க வந்து டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனா பணம் தரவே மாட்டேங்கிறாராமா. கடைசியில இவங்க எல்லாம் கடுப்பானவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவர் இருக்க வீட்டை போய் மொத்தமா ஒரு 5 6 பூட்டை போட்டு மொத்தமா வீட்டை சீல் பண்ணிட்டாங்க. உடனே காவல்துறைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவர் இப்போ சின்ன சின்ன இந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்றாரு, ஒருவேளை கட்சிக்குள்ள போய் ஒரு பொறுப்புல வந்துட்டா இன்னும் என்னென்ன கோல்மால்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது தலைமை, அதாவது டிவிகே அப்படிங்கிற கட்சியோட தலைமை நம்ம விஜய் அவர்களுக்கு போயிருக்காமா. இதனால பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ரொம்பவே கடுப்புல இருக்காரு. என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்குள்ள இறங்குறாரு, இந்த மாதிரி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நம்பிதான். ஆனா இவங்க இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களா பண்றது ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலோட ஸ்டே டியூனா இருங்க.